சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே நாசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று இளைஞர்களுடைய ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். இந்த புராண படங்களை பார்க்கிற இளைஞர்கள் என்ன கேட்குறாங்க, இந்த முனிவர்கள்னு சில பேரை காட்டுறாங்க. எல்லாரும் சொல்லி வச்சாப்புல தாடி மீசை குடுமி எல்லாம் வச்சுக்கிட்டு இடுப்புக்கு கீழே வேட்டியை கட்டிக்கிட்டு, அது நார்மல் வேட்டி மாதிரி இருக்குது அல்லது துண்டு மாதிரி இருக்குது, கையில் நம்ம செம்பு ஒன்றை தூக்கிக்கிட்டு வர்றாங்க போகிறாங்க. அது அவங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்க திடீர்னு ஓம் சத் சத் அப்படிங்கிறாங்க, ஒரு பெரிய அரண்மனை உருவாகுது, அல்லது ஒரு ஆம்பளை பொம்பளை ஆகிடுறான், அல்லது ஒரு மனுஷன் நரி ஆகிடுறான். பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அவங்க முனிவர்கள் நடத்துகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு முனிவருக்கும் ஒரு விலாசம் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. பிருகு முனிவர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பகீர், இந்த மாதிரி பல்வேறு பெயர்களை சொல்லி அவங்க இது செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது புராண படத்துக்கு ஓகே, ஏன் மந்திரவாதி கதைக்கு கூட அது ஓகே. ஒரு மந்திரவாதி வந்தான், அவன் ஓம் ஹ்ரீம் ஸ்வாகா அப்படின்னா ஒரு பேய் வந்துச்சுன்றான், ரைட்டு போ, கொடுத்த காசுக்கு ஏதோ காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்து மதத்திலே புராணங்கள் இதிகாசங்களையும் நாம் நம்பணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் எழுதி வச்சாங்கன்னு வேற சொல்கிறாங்க சாஸ்திரங்களை. அப்போ இந்த முனிவர்கள் இருந்தார்களா? இப்படியெல்லாம் அவங்களால முடியுமா? இன்றைக்கி சாம்பிளுக்கு எங்கேயாவது ஒரு முனிவர் காட்ட முடியுமா? ஒரே ஒரு முனிவர். ஒரு ஆள் நான் தண்ணியில் நடக்கிறேன்னு சொல்லி வெயிலாக போச்சு நார்த் இந்தியாவில், டப்புக்குன்னு உள்ளே விழுந்துட்டான். அப்போ நம்ம இதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கு. இந்து மதத்தினுடைய அஸ்திவாரமாகிய வேதங்கள் சாஸ்திரங்கள் முனிவர்களால் உருவாக்கப்பட்டவைன்னு சொல்கிறீங்க. அந்த முனிவர்கள் பற்றி எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஒரு சாதாரண மனிதன், முனிவர்னால் யாருன்னு கேட்டால் மனுஷன், நம்மளை மாதிரி மனுஷன் தான் சொல்கிறீங்க. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஹவுஸ் ஹோல்டு மேன் முனிவர் ஆகிட்டாங்கிறீங்க. எப்படின்னு கேட்டால் காட்டில் போய் சாப்பிடாமல் இருந்தான், அதில் முனிவன் ஆகிட்டான் அப்படின்றாங்க. இது எப்படி? இதை எங்களுக்கு புரிஞ்சுக்க, நாங்கள் கேலி பண்ண விரும்பலை, விரோதிக்க விரும்பலை. எங்களுக்கு தக்க பதில் வேணும். ஒரு சரியான பதில் சொன்னீங்கன்னா நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம். சரி, முனிவர்கள் இருந்துப்பாங்க, நம்புகிறோம். இதை ஹவு டு ரேஷனலைஸ் திஸ்? ஒரு மனுஷன் சும்மா போய் கொஞ்சம் பட்டினி கிடந்தா அவனுக்கு இப்படிலாம் சக்தி வந்துடுமா? அந்த தாடி மியூசிக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்? எல்லா முனிவர்களும் சொல்லி வச்சாப்புல ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க இளைஞர்கள். இது என்ன அப்படின்னா, இதை இந்த காலத்து பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் பதில் சொல்கிறதா இருந்தால், எல்லா மனிதர்களுக்கும் அமானுஷத்திலே அவிசுவாசம் உண்டு. அதாவது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதை நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தன் நெருப்பை உண்டு பண்ணினான், வானத்திலே பறந்து போனான், ஒரு பட்டணத்தையே உண்டு பண்ணினான், இப்படிலாம் சொல்கிறதுக்கு அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பணும் இல்லை, ஃபெய்த்துன்னு. அது பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விக்கு பதில் வந்துடும். அதை அழகாக சொல்லி வச்சாங்க. நீங்கள் பதஞ்சலியோட யோக சாஸ்திரமாகட்டும், மற்ற சித்தர்களுடைய யோக சாஸ்திரமாகட்டும், அது படித்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதுகுத்தண்டுக்கு கீழே கடைசியில் குண்டலினின்னு ஒன்று இருக்குங்கிறான். இது யோகா சென்டரில் பூரா சொல்லி சொல்லி காது புண்ணாய் போச்சு கேட்டு. அது என்ன குண்டலினின்னா என்ன? குண்டலம்னா வளையம்னு அர்த்தம். என்ன வளையம்? ஒரு பாம்பு
தன் வாலை தன் வாயினாலே கவ்வி ஒரு வளையமாய் படுத்து கிடக்கிறது. அது குண்டலமாக இருக்கிறதுனால குண்டலினின்னு பேர். பாம்பு எங்கேருந்து வந்துச்சு மனுஷனுக்கு? மனுஷன் உடம்புல முதுகு தண்டுக்கு அடியில் பாம்பு எங்கேருந்து வந்துச்சு? டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாங்க, முதுகு தண்டுக்கு கீழே பாம்பும் இல்லை தேளும் இல்லை. ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லுது. அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பாம்பு தன் வாலை தன் வாயினால் கவ்விக்கொண்டு படுத்திருக்கிறது என்றால் அந்த பாம்பு நகராமல் படுத்திருக்கிறது என்று அர்த்தம். உலகத்தில் மிக வேகமாக செல்லக்கூடிய பிராணிகளில் பாம்பு ஒன்றுங்க. காலே கிடையாது, வெறும் வயிற்றுனால தான் உந்து போகும். அந்த வயிற்று பகுதியில் பல நூற்றுக்கணக்கான தசைகள் இருப்பதுனாலே கிடுகிடு கிடுகிடுன்னு போயிடும். மனுஷன் ஒலிம்பிக் ரன்னிங் ஸ்பீடை விட பாம்புடைய ஸ்பீடு அதிகம். ஒரு பாம்பு விரட்டுச்சுன்னா மனுஷன் வந்து தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விரட்டும். சர்ப்ப அப்படின்னு அதுக்கு பேர், பாம்புக்கு சர்ப்பன்னு பேர். சர்ப்பனா வேகமாக போதல்னு அர்த்தம். அகத்திய முனிவரை பார்த்து நகுஷு மேலே பல்லுக்கில் உட்காந்துட்டு சர்ப்ப சீக்கிரம் போன்னு சொல்லிட்டான். அவன் சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டான், நீ சர்ப்பமாக போடாட்டான். இப்போ அவ்வளவு தூரம் வேகமாக போகக்கூடிய ஒரு பாம்பு அசைவற்று வளையமாக படுத்து கிடக்கிறது. அது நகர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருடான்னா அதுதான் தன் வாலை தன் வாயினாலே கவ்வி இருப்பதனாலே தனக்குத்தானே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் போட்டுக்கிச்சு. என் காலில் இரும்பு கொண்டு கட்டிட்டு நான் ஓட முடியுமா? அது மாதிரி தன் வாலை தன் வாயினாலே பிடித்து கொண்டு இருப்பதனாலே அது நேராக நிமிர முடியவில்லை, நடக்க முடியவில்லை, ஓட முடியவில்லை. சரி, அந்த பாம்பு என்ன? மனுஷன் உடம்புல பாம்பு எங்கேருந்து வருது என்றால் அது ஒரு உருவகம். அது என்ன உருவகம்னா அது அமானுஷ்யமான ஒரு வடிவம். மனிதனுடைய சாத்திர நம்பிக்கையை பாம்பு என்று சொன்னார்கள். அந்த பாம்பு நகரமாட்டாமல் அப்படின்னா சாஸ்திர விசுவாசமானது செயல்பட முடியாமல் மனிதன் எதையுமே நம்பாமல் சந்தேகத்தோடு இருக்கிறதுனாலே அவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான். அமானுஷமான செயல்களை அவனால் செய்ய முடியல. தன்வாலை தானே கவி இருக்கிறதுனா இவனுடைய அவிசுவாசத்துக்கு இவன் தான் காரணம். இவன் சாப்பிட்ற சாப்பாடு, இவனுடைய நம்பிக்கையின்மை, இவனுடைய சகவாசம் எல்லாமே வந்து இவனுக்கு ஆன்டியாக இருக்குது, அகென்ஸ்டாக இருக்குது. இப்போது இந்த விசுவாசத்தை நாமே முடக்கி வைத்திருப்பதை அவர்கள் பாம்பு தன்வாலை தானே கவ்வி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போது இந்த விசுவாசமானது அமானுஷத்தின் மீது கொள்ள நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அனுபவத்தில் வர ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் வந்து ஒரு மந்திரவாதியோ அல்லது வேறு சக்தி சித்தி உள்ளவனோ அந்த தண்ணீர் தீப்பற்றி எரியட்டும்னு சொல்கிறான், அது உடனே தீ வந்துடுதுங்க. இந்த காட்சியை எங்கேயோ பார்க்குறான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடக்கும். சின்ன அற்புதம். அந்த சின்ன அற்புதத்தை பார்த்த உடனே அப்போ இதெல்லாம் நிஜம்தான் போல் இருக்கு அப்படின்னு ஒரு சலனம் ஏற்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு தன் வாலை ரிலீஸ் பண்ணுது. வாயால் கவ்வி இருந்தது, அப்படி விடுது. அப்போ வளையமாக இருந்த பாம்பு அப்படி வந்துடுது. அப்படி காட்சிகள், சீயிங் இஸ் பிலீவிங், பார்ப்பது தான் நம்பிக்கை. இப்படி பல அனுபவங்களை வாழ்க்கையில் அடையும் போது அப்படியே அந்த பாம்பு நேராகிடுது. நேராகி இடுப்பு என்பது விலங்குத்தன்மையை குறிக்கும். ஒரு மனிதனுடைய மனிதத்தன்மை எங்கே இருக்குது? ஃபுல்லாக சில பிரெயின் அங்கே தான் இருக்குது, ஹார்ட் இங்கே இருக்குது. மற்றபடி கால் ஓட்டம் நடைங்கிறது விலங்குகளுக்கும் உண்டு. இந்த சிக்ஸ்த்து சென்ஸு, உணர்ச்சிகளுடைய ஈடுபடும் இதயம், இதெல்லாம் இங்கே மேலே இருக்குது. அப்போது அடிமட்டத்தில் முதுகுத்தண்டுக்கு கீழே அடங்கி இருந்த அவிஸ்வாசம் அல்லது விசுவாசமாக மாற வேண்டிய ஒரு குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது.
முதுகு தண்டில் ஏறுது. இவனுக்கு நம்பிக்கை அதிகமாக அதிகமாக அது மேலே ஏறுது. விலங்கு மட்டத்தில் இருந்த அந்த அவிசுவாச தோற்றத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஒரு மார்பு மட்டத்துக்கு வரும்போது அந்த முதுகு தண்டு வழியாக அந்த விசுவாசம் வருதுங்கிறான். இந்த ஸ்கிரிப்சுரல் ஃபெய்த், நம்பிக்கை என்பது முதுகு தண்டல் வழியாக தான் வருது. அது எங்கே போய் முடியுதுன்னா சிறுமூளையில் முடியுது. மனுஷனுடைய தலையில் 2 மூளை இருக்குது. நீங்கள் டாக்டர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க, பெரிய மூளை சிறு மூளைன்னு. பெரிய மூளை தான் இந்த உலகியல் காரியங்களுக்கெல்லாம் நமக்கு உதவுறது. மெமரி பவர், கைகால் இயக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த மூளையினால் தான் செய்கிறோம். சிறுமூளை என்பது ஆன்மீக விஷயத்துக்கு என்று ஏற்பட்டது. இந்த முதுகு தண்டு அங்கே தான் போய் முடியுது. அந்த சாஸ்திர நம்பிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும்போது பாம்பு ஊறுகிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு குழாய் மாதிரி இருக்கக்கூடிய முதுகு தண்டில் பாம்பு தான் சரியான வடிவம். ஒரு நாய் ஏறுது, பூனை ஏறுதுன்னா அது எப்படி அந்த ஒரு சின்ன சேனலில் எப்படி ஏற முடியும்? பாம்புன்னா கரெக்டாக இருக்கும். அப்போது இது ஒவ்வொரு ஆதாரம்னு சொல்கிறோம். ஆதாரங்கிறது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், ஒரு ஸ்டேஷன். அப்படி இங்கே மேலே பிரம்மரந்திரம்னா பிரம்மத்தோடு சேரக்கூடிய வாசல்கிறான். அது இந்த சிறு மூளையினுடைய நேர மேலே இருக்குது. முன்மண்டையில் இல்லை, பின்மண்டையில் தான் இருக்காது. சிறு மூளையும் முதுகுத்தண்டும் ஞானத்துக்குரியது. நீங்கள் புராணங்களில் படிப்பீங்க, ததீச்சி முனிவர் தன்னுடைய முதுகுத்தண்டை இந்திரனுக்கு கொடுத்தார். அசுரனை கொல்வதற்கு ஆயுதம் வேணும் அப்படின்ற போது என்னுடைய முதுகுத்தண்டை வச்சு செய்யுங்கன்னார். ஏன்னா முதுகுத்தண்டில் தான் அந்த தபஸ் சக்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்டோர் ஆகுது. எப்படி மெமரிக்கு பிரெயினில் ஸ்டோர் ஆகுதோ அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவரெல்லாம் முதுகுத்தண்டில் ஸ்டோர் ஆகுது. பாபான்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமாவில் வில்லன் ஹீரோ முனிவர்களுடைய கருணையினாலே யோக சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனுடைய கொட்டத்தை ஒடுக்க வேண்டுமானால் அவனுடைய முதுகெலும்பு எனக்கு வேணும்னு கேட்குறார். ஏன்னா அவனுடைய யோக மகிமை முதுகில் தான் இருக்குது, முதுகு தண்டில் தான் இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா அவன் கொட்டத்தை நான் ஒடுக்கிடுவேங்கிறேன். அப்போ இந்த முதுகு தண்டு வழியாக அந்த விசுவாசம் என்ற பாம்பும் மெல்ல மெல்ல ஏறுது. ஒவ்வொரு ஆதாரமாக ஏறுது. ஆக்ஞா சக்கரம், அப்படி ஒவ்வொரு சக்கரமாக வரும்போது இவனுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய உலகம் தவிர வேறு ஒரு லெவல் உலகமும் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அங்கே இதே மாதிரி அழிவு, ஆக்கம், வாழ்வு, உயர்வு எல்லாம் இருக்குது. அதான் தேவர்களுடைய வாழ்வு என்பதை அவன் உணர்கிறார். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த விசுவாசமானது, நம்பிக்கையானது வளர்வது தான் குண்டலினி எழும்புவது என்பது. இப்போ அந்த விசுவாசம் வளர்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாட்டு பாடணும் அல்லது மேடை பேச்சு பேசணும்னு ஆசையாக இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், டெய்லி 1 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட தேவதையை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உபதேசம் வாங்கி அதை ஜபிச்சுக்கிட்டே வாங்க. 10 நாள், 20 நாள், 40 நாள்னு ஆகிற போது உங்களுக்கு பாட்டோ பேச்சோ கொஞ்சம் வரும், 1% வரும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அப்போ அது உங்களுக்கு பாட்டு பேச்சு வர்றதுக்கு முன்னாலே அது வரும் என்ற நம்பிக்கை மனசில் தோணும். ஒரு தெம்பு, முன்ன முடியாது, நம்ம மேடைக்கெல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாம் ஒரு 10 பேருக்கு முன்னால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்று தோணும். அந்த நம்பிக்கை இருக்கே, அதுதான் சாஸ்திர விசுவாசம். நீங்கள் ஜெபிச்ச அந்த 40 நாள் ஜெபத்தினுடைய விளைவு. அப்படி நீங்கள் தானம் பண்ணினாலோ, கோவில் போனாலோ, அர்ச்சனை பண்ணினாலோ, யாகம் பண்ணினாலோ, தியானம் பண்ணினாலோ என்ன ஆகுதுன்னா அந்த விசுவாசம் அதிகமாகிறது. இது ஸ்லோ ஸ்பீடில் போகுது. அப்படி இல்லாமல் ஜெட் ஸ்பீடில் போகணுன்னா என்ன பண்ணணுன்னா, பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க, சில தியாகங்கள் பண்ண வேண்டும். விலங்குகள் உணவை தியாகம் பண்ணுவதில்லை. உணவு கிடைக்காததுனால பட்டினி கிடக்கலாம், உணவு கிடைச்சி அது சாப்பிடாமல் இருக்காது. ஆனால் மனிதனால் அதை ஃபோர்கோ பண்ண முடியும்.
அப்படி உணவை தியாகம் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பகவான் என்ன பண்ணுறான், இவனை உயர்ந்த மனிதனாக ஆக்க வேண்டும் என்று சாஸ்திர நம்பிக்கை கொஞ்சம் கொடுக்குறான். இவன் உபவாசம் இருக்க, அங்கங்கே அலையாமல் ஒரு இடத்துல அமர்ந்திருக்க, அவனுடைய இயக்கமெல்லாம் ஒடுக்கி மன அடக்கத்தோடு இருக்கிறான்ல, அதுக்கு ஒரு பரிசு. அதை தான் நம்ம முனிவர்களுடைய தவம்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நம்பிக்கை வேணும்னா, இலசிறி நிதிகளில் ரொம்ப நாளைக்கு முன்னாலே, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலே நினைக்கிறேன், ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. என்னென்னா, ஒரு மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துகிறா. என்னன்னா, மற்றவங்க 4 சப்பாத்தி சாப்பிட்டா இவ 8 சப்பாத்தி சாப்பிட்றாளாம். அவள் என் வீட்டு சொத்தை பூரா இவ சப்பாத்தி சாப்பிட்டே அழிச்சுடுவா போட்டிருக்கு என்று கொடுமைப்படுத்துகிறா. இவளால் சாப்பிடாமல் இருக்க முடியல, சாப்பிடவும் முடியல. ஒரு நாள் வாசப்படியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற போது ஒரு முனிவர் அந்த பக்கமாக வர்றார். ஏம்மா அழுகிற, என்ன விஷயம்னு கேட்டபோது விஷயத்தை சொல்கிறா. இதுதானே விஷயம், ஒன்றும் இல்லை. ஒரு மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன், அதை டெய்லி 108 பேரும் ஜபிச்சு வா. 40 நாள் ஆனவொடனே உனக்கு பசி எடுக்காது, உனக்கு சப்பாத்தி தேவையில்லை, ஆனால் உடம்பு ஒன்றும் கெட்டு போகாது என்று ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அது அவளுக்கு சித்தியாகுது. சாப்பிட்றது நிறுத்திடுது. சாப்பிட்றவங்களை விட கொழுன்னு ஆரோக்கியமாக இருக்கா. இவளுடைய ஃபோட்டோவும் இந்த கட்டுரையும் இலஸ்ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆஃப் இந்தியாவில் வந்தது. நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இலஸ்ட்ரேட் சர்டிஃபிகேட் பேக் நம்பர்ஸ் எங்கே கிடைக்குதோ அதில் ரெஃபரன்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும். அப்போது மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ற உணவு, உறக்கம், ஓய்வு இவை இல்லாமலும் அவன் வாழ முடியும் என்பதற்கு இப்படி சம்பவங்கள் உதாரணம். இந்த நிலையை தான் அந்த முனிவர்கள் எய்துகிறார்கள். முதல்ல போனவுடனே ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்குகிறாங்க. அவர் முதல்ல இந்த மந்திரம் சொல்லி தர்றார். சாப்பிடாமல் இருக்கிற மந்திரம், தூங்காமல் இருக்கிற மந்திரம், படுக்காமல் இருக்கிற மந்திரம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அப்புறம் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு, தூங்காமல் இருக்கிறதுக்கு, புலி சிங்கம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்றாரு. அவன் அதை முதல்ல சித்தி பண்ணிடான். பண்ண பிறகு அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்துடுறான். இந்த மன அடக்கத்துக்கு பரிசாக பகவான் அவனுக்கு அந்த சாஸ்திர விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறார். அது அதிகமாக அதிகமாக அவனுக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்களுக்கு முடியாதுங்கிற சில விஷயங்கள் நம்மால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுது. கோபத்தில் ஒருத்தனை பார்த்து, டேய் நாளைக்கு நீ தீப்பிடிச்சு சாக போகிறடா அப்படின்னு சொன்னான்னா அது நடந்துடுது. சாபம், வாக்கு சித்தி வருது. சிலரை பார்த்து உனக்கு நாளைக்கு புதையல் கிடைக்க போது உனக்கு அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ப்ரிமானிஷன் அப்படி தோணுது, அது நடந்துடுது. இதுதான் தவத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதை பார்த்து ருசி கண்டு போய் தொடர்ந்து அவன் தவம் செய்கிறான். தொடர்ந்து அவன் தவம் செய்கிற போது நாள்கள் வாரங்கள் ஆகின்றன, வாரங்கள் மாதங்கள் ஆகின்றன, மாதங்கள் வருடங்கள் ஆகின்றன. அப்படி காலம் கழிய கழிய அவன் கண்ணில் ஒரு பளபளப்பு. யாரை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். நாம் மற்றவங்களால முடியாத பல காரியம் செய்ய முடியும். அந்த விசுவாசம் அதிகமாக அதிகமாக அவன் நீர்மேல் நடக்கிறான், நெருப்பை தொடுகிறான், இல்லாத பொருளை சிருஷ்டிக்கிறான். அந்த ஆற்றல் வருது. இப்படி வரும்போது இந்த முனிவர்களில் எல்கேஜி இருக்கிறாங்க, பிஹெச்டி இருக்கிறாங்க. ஆரம்ப கால முனிவர்கள் அவங்க தான் இப்போ திருவண்ணாமலை, திண்டுக்கல் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு ஆப்படுறது, சின்ன சின்ன காரியங்கள் செய்து காட்டுவாங்க. அவங்களே ரொம்ப நாள் ஆனவுடனே இந்த மாதிரி செய்த தவத்தை செலவு பண்ணாமல் ஒரு மலை குகையிலோ ஒரு தண்ணீர் கடியிலோ போய் தவம் செய்கிறார்கள். பல ஆண்டுகள் ஆகிற போது அவர்கள் பெரிய பெரிய சாதனையாளர்கள் ஆகிறார்கள். என்னுடைய யூடியூப் பார்த்திங்கன்னா, மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாம் சொட்டர் மேலே சொட்டர் போட்டு இமய மேலே நடுங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சட்டை பனின்னு கூட இல்லாமல் வெறும் கோமணத்தை கட்டிட்டு ஒரு முனிவர் பனியில் நடந்து போவார். அப்படி ஒரு யூடியூப் போட்டிருக்கேன். அதே மாதிரி தண்ணி ஐஸாக உறைஞ்சிருக்குது, அங்கே போய் அந்த ஐஸை ஒடிச்சு அந்த ஐஸ் வாட்டரை எடுத்து குளிக்கிறார் ஒருத்தர், ஒரு முனிவர். அந்த யூடியூப்பும் போட்டிருக்கேன், பாருங்கள்.
இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படி ஆளுங்க. அப்போ மனிதன் முனிவனாகும்போது இயற்கையை வெல்லுகிறான். நெருப்பு அவனை சுடுவதில்லை, பனி அவனுக்கு குளிராக இருப்பதில்லை, இயற்கையின் தத்துவங்களை அவன் ஜெயிக்கிறான். அப்படியே போகும்போது அவனுக்கு ஞானத்திலே சாத்திரங்கள் தோன்றுகின்றன. கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகள், அண்டு வழியில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், அதெல்லாம் காதில் ஒலிக்குது. அப்படி தான் அவங்க சாஸ்திரங்கள் கண்டுபிடிச்சாங்க, எழுதி வச்சாங்க. இதை நாம் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையிலேயே நீங்கள் உபவாசம் இருந்து பாருங்கள், ஏகாதசி உபவாசம் இருந்து பாருங்கள். மன அடக்கமாக இருந்து ஒரு சுகபோகத்து மேலே ஆசை இருக்கிற போது வேண்டாம், இது சாப்பிடும் போது இருக்க நான் சாப்பிட மாட்டேன் என்று மனசை அடக்கி பாருங்கள். நாளாக உங்களுக்குள் இந்த மாதிரி சக்தியெல்லாம் தோன்றுவதை பார்த்தீர்களே. அப்படி தான் குருமார்கள் தோன்றினார்கள். இந்த ஒரு நிலைமையினுடைய முதிர்ச்சி தான் ரிஷி, பிரம்ம ரிஷி என்ற நிலை. ஒரு ஆரம்பகால முனிவருக்கு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு முனிவரை பார்க்கணுன்னு ஆசை. ஆயுசு நீங்கள் முனிவன் ஆகிட்டிங்கன்னா 100 வயசு இல்லை, 200 300 கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அதிக காலம் இருந்த ஒரு ஆளை பார்க்கணுன்னு ஆசை. நாரதர்கிட்ட விண்ணப்பிக்கிறான். அப்போ நாரதர் சொல்கிறார், இமயமலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரோமச முனிவர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாரு அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அங்கே போய் ஒரு முனிவர் உடம்பெல்லாம் முடியாக இருக்குது, ஒத்த கால் 100 கால் மேலே தூக்கி வச்சுட்டு கண்ணை மூடி தவம் பண்ணிகிட்ருக்கார். அவர்கிட்ட போய் சுவாமி நாரதர் அனுப்பினார் அப்படின்னு சத்தமாக சொல்கிறான். அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறார். ரொம்ப காலம் வாழக்கூடிய ஒரு முனிவரை நான் பார்க்கணுன்னு சொன்னேன், உங்ககிட்ட அனுப்பினார். அப்போ அவர் சொன்னார், ஒரு பிரம்மாவுடைய ஆயுசுங்கிறது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம். அந்த பிரம்மாவுடைய ஆயுசு முடிஞ்ச புது பிரம்மா வரும்போது என் உடம்புலேருந்து ஒரு முடி உதிரும். இப்போது என் நெஞ்சில் இந்த இடத்துல ஒரு வட்டமாக காசு அளவுக்கு முடி இல்லாமல் இருக்குது பார்த்தியா, அந்த அளவு முடி உதிர்ந்துருச்சு. அதாவது அத்தனை பிரம்மாக்கள் ஆயுசு முடிஞ்சு போச்சு. மீதியெல்லாம் பார்க்குறீல்ல, முடி உடம்பு பூரா முடி. இத்தனை முடியும் கொட்டணும்னா எத்தனை கோடி வருஷம் ஆகணும். அப்படி என் உடம்புல எல்லா முடியும் கொட்டி போனால் எனக்கு மோட்சம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாரான். இவன் போனவனுக்கு அப்படி தலை சுற்றி, இவ்வளவு முடியும் கொட்டுறதுக்கு எத்தனை பிரம்மா சாகணும். இவங்கெல்லாம் முனிவர்களில் பிஹெச்டி, பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க பெரிய 3 மூர்த்திகள், பிரம்மா போன்ற ஆளுகளையும் சாபம் போட்டு சவியக்கூடியவங்க. மிருக முனிவர் இருக்கார், துர்வாசர் இருக்கார். இவங்கெல்லாம் முனிவர்களையும் சவிப்பாங்க. முனிவர்களையும் சவிப்பாங்க, மும்மூர்த்திகளையும் சவிப்பாங்க. அவ்வளோ மகிமை உள்ளவர்கள் ஆகிறார்கள். ரிஷியசிருங்கன்னு ஒருத்தர் இருந்தால், அவர் ஆயுசில் பொம்பளையே கண்ணால் பார்க்காதவர். அவர் காலடி பட்டவனே 12 வருஷம் மழை இல்லாத ஊரில் மழை பெய்யா இருந்தது. அப்படிலாம் அதில் சாம்பியன்ஸ் இருக்காங்க. ஆகவே நம்ம கண்ணுக்கு படலைங்கிறதுக்காக முனிவர்கள்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஏன் தாடி மூச்சியெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, தன்னுடைய சுய அழகின் மீது அக்கறை இல்லாமல் தன் தோற்றத்தை புறக்கணிக்கிறார்கள். நமக்கு ஏன் தாடி இல்லை, ஷேவ் பண்ணியிருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும், ஹேர் கட் பண்ணிக்கணும், ட்ரிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் ஷேவ் பண்ணிக்கிறோம், முடி வெட்டிக்கிறோம். அந்த நினைப்பு அவங்களுக்கு இல்லை. உடம்பு எப்படி ஆனால் பரவாயில்ல போ, அந்தளவு தியாகம் பண்ணுறாங்க, தோற்றத்தை புறக்கணிக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு தாடி வளர்ந்து போகுது. நகம் கூட வெட்ட மாட்டாங்க. நகம் பாட்டுக்கு வளர்ந்து அப்படியே இடியாப்பம் மாதிரி சுற்றிடும். ஒரு சித்தருக்கு இடியாப்ப சித்தர்னு பேர். அவர் நகம் புறம் அப்படியே வளைஞ்சிருக்குமா. எத்தனாயிரம் வருஷம் ஆச்சோ நகம் வெட்டி. அப்போ தன் உடல் தோற்றத்திலே வசதியிலே அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னா, இந்த ரிஷித்துவம், முனிவராக இருக்கும் நிலைமை நமக்கு ஒரு 1000ல் 1 பங்காவது வேணும் சார். எதுக்குன்னு கேட்குறீங்களா?
நாம் நம்முடைய கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் சுமூகமாக வாழ்கிறதுக்கு, 10 பேருக்கு உதவக்கூடிய அளவு வசதியாக வாழ்கிறதுக்கு, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய பெரிய மனிதனாகிறதுக்கு, நமக்கு அந்த முனிவர் நிலை என்பது கோடியில் ஒரு பங்கு கொஞ்சமாவது வரணும். அதுக்கு உணவு வச்சுருக்கணும், சுவையை வெறுக்கணும், தூக்கத்தை குறைக்கணும், குறைவாக உண்டு நிறைவாக உழைத்து சிறிதாக தூங்கி எவன் வாழ்கிறானோ அவன் அந்த ரிஷித்துவத்தில் முதல் படி வைத்து விட்டார் கால். அப்படிப்பட்டவங்க தான் பெரிய சாதனைகள் பண்ணுகிறார்கள். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இனிமேல் சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றான் உடனே. அவனுக்கும் ஒரு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தன் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தூங்குறான், அவனுக்கும் ஒரு விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? அப்போது உணவை குறைத்து, உறக்கத்தை குறைத்து, உல்லாசத்தை குறைத்து நம்ம ரிஷித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சம் அடையிற போது நம்ம ஒரு சூப்பர்மேன் ஆகிடுறோம். அதனால தான் இந்தியர்கள் இன்றும் ஆன்மீகத்திலே, சிந்தனையிலே, ஆன்மீக சாதனைகளிலே நம்பர் 1 இருக்கிறார்கள். எல்லா மதங்களையும் முனிவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முனிவர்களுக்கு இந்து மதம் கொடுத்த அளவு முக்கியத்துவம் வேறு மதங்கள் கொடுக்கலை. இங்கே ரிஷிகள் தான் தூண்கள், ரிஷிகள் தான் அஸ்திவார கற்கள். எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் ஒரு ரிஷி பேர் தான் வருது. ராமாயணத்தில் வால்மீகின்னு ஒரு ரிஷி எழுதினார். அதே மாதிரி மகாபாரதத்தை வியாசர்னு ஒரு ரிஷி எழுதினார். காயத்ரியை விஸ்வாமித்திரங்கிற ரிஷி கண்டுபிடித்தார். வேதங்களை வியாசர் என்ற ரிஷி தொகுத்தார். 18 புராணங்களும் ரிஷிகள் தான் எழுதினார்கள். ஸ்மிருதிகள் ரிஷிகள் தான் எழுதினார்கள். பின்னால் வந்த சங்கர ராமானுஜர், மதுவர் போன்றவர்களுக்கு அவர்கள் தான் அடித்தளம் போட்டு விட்டார்கள். அந்த ரிஷிகள் என்ற அஸ்திவாரத்தில் தான் இவர்கள் தங்கள் மதம் என்ற கட்டடத்தை எழுப்பினார்கள். இந்து மதம் இன்று வரை அசைக்க முடியாத மதமாக இருக்கிறது என்றால் இந்த முனிவர்கள் தான் அதற்கு காரணம். Hinduism is the oldest religion in this planet. இந்த பூமியிலே மிக மிக தொன்மையான மதம் என்று ஒன்று உண்டு என்றால் அது இந்து மதம்தான். இந்து மதத்தை விட பழைய மதம் என்று ஒன்று இல்லை. இது காலத்தை கடந்தது, காலத்தின் அளவைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரிஷிகள் தான். அதனால இந்த ரிஷிகளை நாம் வணங்குறது மட்டும் இல்லை, அவர்கள் சென்ற பாதையிலே அவர்கள் அளவுக்கு போக முடியவில்லை என்றாலும் அந்த பாதையை நாம் தொடரவாவது நினைக்க வேண்டும். ரிஷிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. நமக்கு சும்மா வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் அப்படி 4-5 பேர் தான் தெரியும். மகாபாரதம், ராமாயணம் படிச்சிங்கன்னா எப்பா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிஷிஸ் பேர். அந்த காலத்தில் நாடாளக்கூடிய ராஜாக்கள் முதற்கொண்டு ரிஷி மாதிரி இருந்தான். தங்க நகை போட்டிருப்பான், அந்த புறத்தில் இருப்பானே தவிர மனசில் ரொம்பவும் பற்றத்தன்மை இருந்தது. அவர்கள் ராஜ ரிஷிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனாலே அவர்களை பார்க்குறதுக்கு காட்டு ரிஷிகள் அடிக்கடி வந்து போவார்கள். அப்படி தான் அந்த காலத்து கதைகளில் அரசர்களும் ரிஷிகளும் சந்தித்ததாக நாம் கதை எழுதுகிறோம். இந்த காலத்தில் எங்கே இன்றைக்கி ராஜஸ்தானத்தில் இருக்கிற அவன் ரிஷியாக இருக்க வேணாம், மனுஷனாக இருந்தால் போதும், அப்படி ஆளை கூட காணாம். அப்போ ரிஷி எங்கேருந்து வருவான் அவங்கள பார்க்குறதுக்கு? அதனால அந்த காலத்தில் செல்வத்தின் மத்தியிலே புரண்டவனும் மனதை அடக்க கற்றுக்கொண்டிருந்தான். எனவே ரிஷித்துவம் என்பது அவனுக்கு புரிந்து கொள்ள எளிதாக இருந்தது. ஆகவே இதையெல்லாம் நாம் சிந்தித்து முனிவர்களை கேலி பண்ணக்கூடாது. அவர்கள் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.